கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த 14வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று வேதம் சொல்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி என்று வேதம் சொல்கிறது. எப்பொழுதும், எந்த நேரமும் என்று வேதம் சொல்கிறது. அப்போது எந்த நேரத்திலையுமே, எல்லா நேரத்திலையும் நாம் ஜெயம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிற, எல்லா நேரத்திலையும் நம்ம வெற்றி பெற வேண்டிய அவசியம் இருக்கிற. அப்போ எல்லா நேரத்திலுமே நமக்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள், பெரிய பெரிய பிரச்சனைகளையோ சின்ன சின்ன பிரச்சனை நம்ம சந்திக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எந்த நேரமும் என்னை வெற்றி சிறக்க பண்ணி அப்படி சொல்லி பார்க்குறோம். அப்போ எந்த நேரம் எந்த காரியம் வந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும், அவைகளில் இருந்து நம்மை வெற்றி பெறுவதற்கு ஆண்டவராக இயேசு நமக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ எந்த நேரமும் ஆண்டவர் தாமே உங்கள் வாழ்க்கையில் அவர் வெற்றி தருகிறவராய், அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருகிறவராய் அவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது பிலிப்பியரில் கூட நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் அந்த 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரம் அந்த 13 வாசிக்கும் பொழுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். அப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் பலனடைந்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதையும் செய்ய முடியும். நான் எதையும் செய்வதற்கு அவர் எனக்கு பலனை தருகிறார். எந்த காரியத்தை நான் செய்வதற்கு, அவர் சித்தத்தை செய்வதற்கு, விருப்பத்தினுடைய செய்வதற்கு, எதையும் செய்வதற்கு அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எந்த நேரமும் அவர் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். எந்த நேரம் எந்த காரியம் நடந்தாலும் அதில் இருந்து அவர் எனக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவராலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் தருகிறார். கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்போது கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் அவர் எனக்கு தருகிற பலத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதையும் செய்வதற்கு அவர் எனக்கு பலனை தருகிறார். எந்த நேரமும் நான் வெற்றி பெறுவதற்கு, ஜெயம் எடுப்பதற்கு அவர் எனக்கு உதவி செய்கிறார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் எந்த நேரமும் அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். எந்த நேரம் எது வந்தாலும் பயப்படாதீங்க. அந்த நேரத்தில் அவர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுக்கு வெற்றி தருவார். அவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். அவர் உங்களுக்கு போதுமான பலனை தருவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எந்த நேரமும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதியும். அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.